அன்புள்ள நட்புகளை உறவுகளை நான் பட்டுக்கொள்ளன் சீனிவாசன் பேசுகிறேன். நம்ம மணமேல்குடியில் சார் சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க தோப்பில் பழனிசாமி சார் பேர் அவங்க தோப்பில் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வேர்க்கரையை அடித்து மட்டையை ஃபுல்லாக உரிச்சிக்கிட்டு இருக்கு. இது மட்டைக்கு மேலே வரைக்கும் போகும். இது உரிச்சிடணும். உரிக்கலைன்னா இந்த பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் உட்காந்துருப்பாங்க. கட்டிச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இதை ஃபுல்லாக உரிச்சிடணும், இல்லைன்னா மரத்துக்கு மேலே வரைக்கும் போகும். இது மாதிரி உரிச்சு விட்டு என்ன பண்ணணும், இது வரைக்கும் வருது. இந்தாருங்க எவ்வளோ கரையாமல் பாருங்கள், ஓடுது பாருங்கள் உள்ளுக்குள்ளே சின்ன பொடியாக. இதை அப்படி உரிச்சு விட்டணும். உரிகிற ரத்தம் எல்லாம் உரியாது, அவ்வளோதான் உரியுது. இதுக்கு மேலே உரியாது. இந்த உரிகிற இடத்தோட எடுத்துடணும். இந்த பாருங்கள் கரையான் பொந்தலாம். இது உரிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்க கரையான் மருந்து, அந்த கரையான் மருந்து எறும்பு மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நல்லா கரைச்சிக்கணும். தண்ணியில் கரைச்சி இதில் அப்படியே அப்பி விட்டுறணும். நாள் ஃபுல்லாகவே இதில் அப்பிடணும். அப்பிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா சிமெண்ட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதில் ஆற்று மணலை கலந்து, வெறும் சிமெண்ட்டை பூசக்கூடாது, ஆற்று மணலை கலந்து அப்படியே இந்த நம்ம பட்டை எடுத்தது வரைக்கும் பூசிட்டோம்னா இது பரவாமல் அப்படியே ஊற்றி நின்றுக்கும். இதில் திரும்ப கரையான் ஏறாது. இந்த உரியிற பட்டையை மட்டும் உரிச்சிக்கணும். எல்லா பட்டையும் உரியல பாருங்கள், சில பட்டை தான் உரியுது. இதெல்லாம் உதுத்துக்கணும். உதுக்கல்னா இது உள்ளே இருக்கும், இது உள்ளே இருக்கும். இப்படி உதுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, இதெல்லாம் உரியல பாருங்கள். இந்த பட்டை உரியல, சில இதுதான் இருக்கிற இடத்துல தான் உரியுது. இதை விட்டுட்டோம்னா மரம் கடைசி வரைக்கும், மரம் நல்லா இருக்குது, கடைசி வரைக்கும் போய் மரத்தை காலி பண்ணிடும். எறும்பு மருந்து கரையா மருந்தை வாங்கி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கிறோம். கையில் கெட்டியாக கரைச்சிக்கிட்டு அப்படியே நம்ம சுண்ணாம்பு மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கிறணும். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அப்படியே அப்பணும், அப்பி விட்றணும். நாள் ஒரு 2 நாள் இருக்கட்டும். 3ஆவது நாள் மழை பெய்யறதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு சிமெண்ட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சோண்டு எண்ணெய் கலந்துக்கிட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் இதை அப்படியே பூசி விட்டுறணும். பூசிட்டா திரும்ப இது வேறு இடத்துக்கு பரவாமல் இருக்கும். இது கரையான் வந்துடுச்சு, இது வேர்க்கரையான், இது மரத்தை சாய்ச்சி விடும். இதை உடனடியாக வைத்தியம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கொள்ளன் சீனிவாசன்.